நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன மாதம் நமது வழக்கு நல்ல தீர்வை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதில் முக்கிய கருத்தாக வீடியோ போடும் விவகாரங்களை நிறைய நாம் சங்கத்தின் சார்பாக பேசினோம். வாதங்கள் நிறைய நடந்தது. வழக்கறிஞர் அழகுசாமி அவர்களும் நிறைய கேள்விகளை கேட்டார்கள். கம்பெனி தரப்பு வழக்கறிஞர் அதை கொஞ்சம் ஏளனப்படுத்தியும் பேசி அங்கு சில சலப்பை உருவாக்கி விட்டார்கள். நாம் இதுவரை நாங்கள் அட்டாச்மெண்ட் இதற்காக அதிக அளவிற்கு கொடுத்துள்ளோம். அதை நடவடிக்கை எடுக்காமல் அட்டாச்மெண்ட் செய்யாமல் எஸ்பி சார் அவர்கள் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரிடம் கலந்து பேசும்பொழுது அவர் கூறினார், எனக்கு மேலும் மேலும் எவிடன்ஸ் நிறைய தேவைப்படுகிறது என்று. அதற்கு ஈஓடபிள்யூ மதுரை ஆஃபீஸில் அவரிடம் நாங்கள் கூறிவிட்டோம். எங்களால் முடிந்த அளவிற்கு என்ன தகவல் சேகரிக்க முடியுமோ அதை சேகரித்து கொடுத்திருக்கிறோம். இதை கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்து மேல் நடவடிக்கையை சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று கூறினோம். அவர் எல்லாத்திற்கும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல் மற்ற சங்கங்கள் கொடுத்த அட்டாச்மெண்ட் எதுவுமே அவர்கள் இதுவரைக்கும் அட்டாச்மெண்ட்டுக்காக முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறார்கள். இதனுடைய நோக்கங்கள் எல்லாம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நீதியரசரிடம் வைத்தோம். நீதியரசர் கொஞ்சம் சீரியஸாகவே கூறினார், நீங்கள் இதையும் செய்யுங்கள் அதையும் செய்யுங்கள், ஏன் தாமதப்படுத்துகிறேன் என்று ஒரு கடினமான வார்த்தையும் கூறினார். அது அடுத்த ஈரங்கியில் என்ன நிலவரம் என்பதை தெரிந்து கொண்டு அதை திருப்பியும் நம்ம ப்ரெஷர் கொடுப்பதற்கான முயற்சியை செய்வோம் என்றதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். புதிதாக கம்பெனிகள் டைரக்டாக இருந்த சுரேஷ் அவர்களும் அவரை சார்ந்த ஒரு சில முதலீட்டாளர்களுடைய முயற்சியினால் அவர்கள் புதிதாக ஒரு தகவலையும் நீதியரசரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தகவல் முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக அமையுமா இல்லை பாதகமாக அமையுமா என்றது அது நடைமுறைக்கு வரும்பொழுது தான் தெரியும். ஆகையால் அவர் என்ன செய்ய போகிறார், என்ன சொல்ல போகிறார், மக்கள் தீர்வுக்கு தெளிவான ஒரு விஷயங்களை அவர் செய்வார் என்று எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் இந்த நிறுவனத்தினுடைய தொடர்பில் இருக்கும் சங்கங்கள் நாம் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை அவர்கள் திரும்ப திரும்ப நாங்கள்லாம் சரியாக இருக்கிறோம், கரெக்டாக இருக்கிறோம், அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட ஆட்களாக இருக்கிறோம், நீங்கள் தான் தவறான ஆட்கள் அப்படின்ட்டு சுட்டுக்கிரிச்சிட்டு இருக்காங்க. இதில் இப்போ இந்த 15 நாள் வீடியோ போடாமல் நாம் தாமதப்படுத்தியிருந்தது இவர்களெல்லாம் கூடி ஒருவருக்கு என்ன பேசுகிறார் என்பதை நாம் கொஞ்சம் காத்திருந்து இதெல்லாம் உள்வாங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போது எம்ஸ்டாரிலிருந்து சீனியர் சிட்டிசன் சுந்தர் தியாகராஜனுடைய ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அது உங்களுக்கு வீடியோவாகவும் வந்திருக்கிறது, மெசேஜாகவும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் முதலீட்டாளர்கள் நன்றாக பார்த்துருப்பீங்க. அதுபோல் இதை சுரேஷ் இப்படி பேசியதற்கு மறு ஒளிபரப்பாக சுந்தர் தியாகராஜன் சீனியர் சிட்டிசன் அவர்களும் போட்டிருக்கிறார். அதையும் கேட்டிருப்பீர்கள். அதில் இருக்கும் கருத்துக்களை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் இவர்கள் எல்லாம் நிறுவனத்தினிடம் கைகோர்த்து முதலீட்டாளர்கள் சங்கம் என்று அமைத்து கொண்டு முதலீட்டாளர்களுக்கு பாதிப்பாகவும் நிறுவனத்திற்கு சாதகமாகவே செயல்பட்டு கொண்டிருந்தார் என்ற விஷயங்களும் விவரங்களும் நமக்கு நன்கு தெரிந்த விஷயம். இதை அவர்கள் இந்த வீடியோ மூலயமாவும் வாட்ஸ்அப் மூலயமாவும் மெசேஜ் மூலயமாகவும் நமக்கு தெளிவான ஒரு கருத்துக்களை தெளிவுபடுத்தி விட்டார்கள். இவர்களை
நாம் எந்த முறையில் நம்பி இவர்கள் பின் செல்வது, இவர்களுடைய வார்த்தையை மதித்து நாம் செயல்படுவது என்றது முதலீட்டாளர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த தேனீ சங்கங்கள், மிகப்பெரிய சங்கங்கள் என்றால் திருச்சி, தேனி. இந்த தேனி சங்கமும் திருச்சி சங்கமும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வழக்கு, ஸ்கேமு, 65,000 பேர் முதலீட்டாளர்கள் பெட்டிஷனராக இருக்கிறாங்க. 7,000 கோடிக்கு மேலே உள்ளது. கோர்ட்டு நடவடிக்கையில், கோர்ட் ஆக்டிவிட்டிஸில் உள்ளே வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு முதலீட்டாளர்களுக்கு ஒரு தீர்வுக்கான முயற்சிகள் செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பார் என்றால் அதில் மிகவும் தொய்வான செயல்பாடுகளே அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நாம் வந்து அதிகாரமோ ஒரு ஆர்டரோ நம்ம போட முடியாது. ஆனால் அவர்கள் உள்ளே போவதற்கு கூட மதுரை ஹைகோர்ட்டில் பாஸ் வழங்கவில்லை. அந்த பாஸ் வழங்கணும் என்றால் அதற்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கிறது. அந்த ப்ரொசீஜரை அவர்கள் சரிவர செய்யவில்லை. அதனால் அவர்களுக்கு பாஸ் வழங்கவில்லை. இவர்களெல்லாம் நம்பி எப்படி நாம் பின்தொடர்வது? முதலீட்டாளர்கள் அவர்களை நம்பி, அவர்கள் சங்கத்தினுடைய முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் அவர்களை நம்பி எப்படி பின்தொடர்வது என்றதும் சிறிது முதலீட்டாளர்கள் சிந்தித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வழக்கு வந்து தாமதப்படுத்திட்டு போயிட்டுருக்கு. 3 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. செட்டில்மெண்ட் ப்ராசஸில் நமக்கு போன மாதத்துலேயே ஒரு 30-35% பைசா வந்துடுன்ற ஒரு எண்ணங்கள் முதலீட்டாளர்கள் மனதில் வந்து நீதியரசர் விதைச்சிட்டார். ஆனால் இன்னும் அது தீர்வுக்கான ஒரு விஷயமாக போகவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, இப்போது நம்ம வந்து பர்சனலாக ஒரு தனிப்பட்ட தனி மனிதன் அப்படின்ற அந்த கோர்வையில் உள்ள ஆட்கள் தான் வந்து பெட்டிஷனராக உள்ளே இருக்கிறோம். இதில் வந்து இந்த 65,000 பெட்டிஷனரில் மேஜராக வந்து 50%க்கு மேலே பெட்டிஷன் வந்துட்டு நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் இல்லாமல் நிறைய, அதாவது வந்துட்டு ஆரம்ப காலத்துலேயும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்ம நியோமேக்ஸினுடைய முதலீடுகளில் வந்து ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, நீதியரசர் இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க, அரசியல்வாதி இருக்கார், மந்திரி இருக்கார், எக்ஸ் மந்திரி இருக்கார், இப்படி பல விஷயங்கள் வந்து பகிரப்பட்ட விஷயங்கள். இவர்கள் எல்லாம் இந்த 3 ஆண்டுகள் கடந்த காலகட்டத்திற்குள் இந்த அரசாங்கம், பழைய அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு எல்லாம் தீர்வுகள் 80% கிடைத்துவிட்ட என்ற ஒரு தகவலும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் சட்டத்தை நம்பி, வழக்கை நம்பி, யூஓடபிள்யூயை நம்பி, நீதித்துறையை நம்பி நாம் சென்று கொண்டிருக்கோம். நமக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் சட்டத்தைக்குள் வராமல், கம்ப்ளைண்டிற்கு வராமல், நீதித்துறைக்கு வராமல், அரசு துறையில் உள்ள அதிகாரிகளும் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கையும் பயன்படுத்தி நியோமேக்ஸில் பல முதலீட்டாளர்கள் தீர்வை தேடிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இப்போ நடக்கக்கூடிய விஷயம், நியோமேக்ஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நியோமேக்ஸு ப்ராஜெக்டை ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் பல ப்ராஜெக்டுகளில் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து யார் முன்னிறுத்து பண்ணுறாங்கன்னா, இதே நியோமேக்ஸில் இருந்த ஆர்ஹெச்சி, ஏஹெச்சி இந்த போர் லீடராக செயல்பட்டு இந்த லயபிலிட்டி, இப்போ நம்ம கம்ப்ளைண்டராக ஒரு 7,000 கோடி முதலீடுன்றது சொல்கிற முதலீட்டை பெருக்கி கொடுத்த அந்த லீடர்கள் தான் இந்த ப்ராஜெக்டுகளை செய்கிறாங்க. ஆகையால் இந்த லீடர்கள் மேல் நடவடிக்கை எடுத்து இவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை போன ஈரங்கில் நாம் நீதியரசரிடம் வைத்திருக்கிறோம். அதை பரிசீலனை பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் எல்லா சங்கங்களும் இணைந்து கூட்டு முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு இந்த லீடர்களை கைது செய்தால் நமக்கு பல ஆயிரம் கோடியான சொத்துக்கள் கிடைக்கும் என்ற ஒரு விஷயமும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயமே. இவர்கள் எல்லாம் இப்போது டைய ப்ராஜெக்ட் என்ற அந்த கான்செப்டில் கிட்டத்தட்ட
ஒவ்வொரு ஏஹெச் லெவலில் 500 கோடி ரூபாய்க்கு 300 கோடி ரூபாயிலேருந்து 500 கோடி ரூபா 600 கோடி ரூபா பெருமான சொத்துக்கள் அவர்களுடைய கையில் இருக்குது. அதை தான் அவங்க செட்டில்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த செட்டில்மெண்ட்டில் என்ன இப்போ அவங்களுடைய தீர்வுனா, நம்மள்ட்ட இருக்கிற பாண்டை 50%, அதாவது அதான் 35-50% தான் அந்த பாண்டை கலெக்ட் பண்ணிக்கிறது, மேலே பணத்தை வாங்கிக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 1.5% இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறன்றது, அதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணுறன்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு லேண்டையும் கொடுத்துருவோம் பணத்தையும் கொடுத்துருவோன்றது, அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறது 6 மாதம் கழிச்சுன்றது. இதுபோல் முன்ன செஞ்சது தான் திருச்சியில் ஒரு இஷ்யூ ஆச்சு, திருப்பி ஒரு வழக்காச்சு, அதை அப்புறம் அவங்க கிளியர் பண்ணி வெளியில் வந்தாங்க. திருப்பியும் இந்த தொழில் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை நாம் நீதியரசரிடம் எடுத்து சென்றிருக்கிறோம் என்ற தகவலையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆகையால் முதலீட்டாளர்கள் இந்த சங்கங்களை நம்புவது மிகவும் டேஞ்சரான விஷயமாக தெரிகிறது. நானும் ஒரு சங்கம் வச்சு தான் நடத்திட்டுருக்கேன். நான் எனக்கு உள்ள ஒரு லயபிலிட்டியும் என்னோட சேர்ந்த எங்கள் ஊரை சார்ந்த ஒரு 100-150 பேரை கொண்டு தான் இந்த சங்கத்தை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த சங்கத்தை ரன் பண்ணுறது வழக்கு பதிவு பண்ணி வழக்கில் இருக்கிற கோர்ட்டு உள்ள ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டுக்கும் நாங்கள் 3 பேர் தலைவர் செயலர் பொருளாளர் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் வந்தாங்கன்னா நாங்கள் 3 பேரோ 5 பேரோ பாசப்பட்டு உள்ளே போகிறோன்னா, இந்த ரினியூவல், இந்த ஃபைலிங், இந்த இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறோம். இதனுடைய செலவுகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இதை நடைமுறைப்படுத்திட்டு போகிறதால தான் எங்களுக்கு பாஸும் கிளியராக கிடைக்குது, உள்ளே போகிற ஆர்கியூமெண்ட்டும் பண்ண முடியுது, நாங்கள் சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் செய்கிறதுலேருந்து எல்லாமே பண்ண முடியுது. இதை நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். இதுபோல் எல்லா சங்கங்களும் செயல்படணும். இதுபோல் எல்லா சங்கங்களும் உள்ளே வரணும். எல்லா சங்கங்களும் உள்ளே எல்லா சங்கங்களும் செயல்பட்டால் தான் நம்பி உள்ளவர்கள், தவறு செய்கிறவர்கள் தவறு செய்துட்டு இருக்காருன்னா அது அவங்களுடைய சுபாவம். காசுக்காக போகிறவன் காசுக்காக தான் போவான். ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான சங்கங்கள் நிறைய இருக்கிறது. அந்த சங்கத்தினுடைய தலைவர் பொருளாதார செயலாளர்கள்லாம் போன ஈரங்கில் வந்தார்கள். நானும் அவர்களை சந்தித்து பேசினேன். அதுபோல் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு ஆர்கியூமெண்ட்லேயும் ஒரு வாதத்திற்கும் எல்லாரும் கூடி பேசி நம்ம ஆர்கியூமெண்ட்டை எடுத்துகிட்டு போனால் தீர்வு சீக்கிரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் முதலீட்டாளர்களுக்கு நிறைய விஷயங்களை நாம் பேசுவதற்கான ஒரு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த அரசு மாற்றங்கள், புதிய அரசு வருவதற்கான வாய்ப்புகள் அது காலதாமதம் படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அமைய வேண்டும். இதெல்லாம் அமைந்த பிறகு இவர்களுடைய இவர்கள் செய்த பணி, இதில் என்ன ஒரு இதுன்னா, யங்ஸ்டர் சுரேஷ் இப்போ தீர்வை நோக்கி, மக்களுக்கு தீர்வை நோக்கி நான் செயல்பட போகிறேன்னு சொல்கிறது, அவர் மக்களுக்கு தீர்வுக்கு செயல்பாடுகளை செஞ்சால் அவர் எல்லாரும் வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஆனால் அவர் வரணும், செய்யணும். இது பணம், அதாவது ஏற்கனவே யங்ஸ்டார்னு ஒரு இதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்புக்கு 1000 ரூபீஸ்ன்னு கேட்டு வாங்கி அந்த 1000 ரூபீஸுக்கு என்ன பதிலுன்னே தெரியாமல் போச்சு. அதுபோல் மேலும் மேலும் இந்த சங்கம் செயல்படுவர்கள் நிறைய வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிவகாசி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு போகிறேன், சுப்ரீம் கோர்ட்டு போகிறேன், சிபிஐக்கு போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன்னு அவரை நம்பி பணம் போட்டு பணம் இது பண்ணுவாங்க. நிறைய பேர் என்கிட்டே பேசுகிறாங்க, சார் 10 லட்சம் வாங்கினார், 20 லட்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு. அவர் எவ்வளோ வாங்கினாரோ அது அவருக்கு தான் தெரியும். அது இது போல் செயல்பாடுகள் இல்லை, ஆனால் பண வசூல் நடக்குது. அதனால் இது பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட வசூல் செய்கிற நோக்கத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வுக்கு என்ன வழியோ தீர்வை நோக்கி செயல்படுறது உண்மையான செயல்பாடுகளாக இருக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அது செய்கிறது சரியாக வந்தது, மக்களுக்கு தீர்வு கொடுப்பதற்கான நல்ல ஒரு திட்டமாக இருக்குது. இதில் இந்த திட்டத்தை நீதியரசர் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் ரைட்டு, ஓகே. ஆனால் தீர்வுக்கான விஷயமா இருக்கணும். இப்போ அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சே என்கிட்ட அவர் பர்சனலாக கிட்டத்தட்ட 3 hours கிட்ட பேசியிருக்காரு சுரேஷ் அவர் டைரக்டரு. கிட்டத்தட்ட அதெல்லாம் லாங் டைம். அந்த 3 hours அவர் நம்மள்கிட்ட பேசின விஷயத்த நீதியரசர்கிட்டையும் கோர்ட்லேயும் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, எல்லாத்துக்கும் தீர்வு கிடச்சிரும். அதை செய்யணும்ல அவர். அதை செஞ்சால் தானே மக்கள் நமக்காக இவ்வளோ பேசிட்டாருன்னு இந்த மொத்தம் பேருமே அவரை சார்ந்து அவருக்கு சப்போர்ட்டாக போய் நிற்கிறதுடைய வாய்ப்புகள் உருவாகும்.
ஒளிமறைவு திரைமறைவில் இருந்துட்டு பேசிகிட்டு இருந்தாலும் எந்த விஷயமும் சாத்தியப்படாது, எந்த விஷயமும் நாம் தீர்வு கொடுக்க முடியாது. அதனால் அதை தெளிவாக அவர் வெளிப்படையாக வெளியே வந்து அவர் கோர்ட்டு உள்ளே போய் அவர் தீர்வுக்கான முயற்சிகள் செய்தால் எல்லா சங்கங்களும் வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கும். அதுபோல் வந்துட்டு இவர் சுந்தர் தியாகராஜன் பார்த்தா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று நிறுவனத்தார் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்காருன்னா சாதகத்தை பயன்படுத்திங்க, நீங்கள் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வாங்கிக்கிங்க, உங்களை சார்ந்த சங்கத்தாரர்களுக்கு செட்டில்மெண்ட்டை வாங்கி கொடுத்துங்க. வெளியில் இந்த மாதிரி யூடியூப் விட்டு நானும் பாலாவும் நல்லா க்ளோஸாக இருக்கோம், நானும் கமலும் நல்ல நட்பில் இருக்கோம், நான் நினச்சா எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போயிடுவேன், ஆனால் நான் அந்த மாதிரி நினைக்காம எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் நல்ல எண்ணத்தில் செயல்படுறதுனால தான் நான் போராடுறேன். எங்களுக்கு வந்து நேர்மையாக இருக்கிறது தான் தேவை. 2 பக்கம் எதிரி வீட்டில் காலை நினைப்பேன், முதலீட்டாளர்கள் வீட்டில் வந்து கையை நினைப்பேன்னா சாத்தியப்படாத விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல சுத்தமாக இருக்கணும். ஒன்று இந்த பக்கம் வா, இல்லை அந்த பக்கம் போ. 2 பக்கம் இருந்தேன்னா 2ஆம் கட்டம். 2ஆம் கட்டம்லாம் எப்படி அவன் 2ஆம் கட்டனுடைய லைஃப் என்ன மாதிரி போகும், அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த சங்கமும் இந்த சங்கத்தில் நம்பி இருக்கிற உறுப்பினர்களுடைய லைஃப்பும் அந்த மாதிரி தான் போகும். அதனால் இது வந்து முற்றிலும் 100% எனக்கு தெரிந்த விஷயம். நிறுவனத்தோடு ஒன்றி போகிற சங்கங்கள் 4 சங்கங்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த 4 சங்கங்களும் உங்கள் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆகையால் இந்த சங்கங்களை நம்பி நீங்களும் சென்று கொண்டிருந்தால் அதை மாற்று வழியில் மாற்றுப்பாதையில் திருப்பி எடுத்து வந்து செட்டில்மெண்ட்டிற்கான வழியை தேடுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று முதலீட்டாளர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். காரணம் என்னென்னா, உண்மைன்றது இப்போது லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோர்ட்டு உள்ள நான் இருந்தேன், ஆர்கியூமெண்ட்டு சிவியராக போயிட்டு இருந்தது. லாங் டைம் நல்ல டைம் எடுத்து தான் ஆர்கியூமெண்ட் ஆனது. கடைசியில் ஜட்ஜே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு ஒரு மைண்ட் அப்செட் ஆகிட்டு அப்படியே தலையில் கையை வச்சு உக்காந்துட்டார். அப்படிலாம் ஒரு சிச்சுவேஷன், அப்படிலாம் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வெளியில் வந்து அந்த நிகழ்வுகளே அந்த சம்பவங்களே வீடியோ போடல. காரணம் என்னென்னா, வீடியோன்ற விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம், இதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோ சீனியர் சிட்டிசன் போட்டார், கோர்ட்டுக்கே வரல, திருச்சியில் உட்காந்துட்டு தெளிவாக மதுரையில் இருந்த மாதிரி போட்டார். 2வது பார்த்தீங்கன்னா தேனி சங்கம் உள்ளே வரல, அவங்க இது தேனி சங்கத்தினுடைய அட்வொகேட் வந்திருந்தாங்க. அவங்க கூட வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு என்னது என்கிட்டே சொல்கிறாங்க, லீடரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லுங்கள், லீடரை அரெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு. நான் சொல்கிறது மட்டும் இல்லை, லீடரை அரெஸ்ட் பண்ணுறதையும் சொல்லிட்டோம், என்னென்ன கேடரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கின்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டோம். அதை வந்துட்டு ஸோ டேட்டில் வந்துட்டு ஃபைல் பண்ணி எஸ்ஆர் நம்பர் போட்டு அதை ஜட்ஜிக்கு ஒரு காப்பி, ஐஓக்கு ஒரு காப்பி, கம்பெனி அட்வொகேட்டுக்கு ஒரு காப்பியும் கொடுத்தாச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. திருப்பி வந்துட்டு இந்த தேனி சங்கம் அட்வொகேட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு இந்த சொல்லுங்கன்ற சொல்கிற ஒரு வார்த்தைனால திருப்பி அதை அவர்கிட்ட ஜட்ஜிகிட்ட இந்த லீடர் மேலே சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வராத ஒரு சங்கங்கள் அவங்க வந்துட்டு தெளிவாக வந்த மாதிரியே பார்த்த மாதிரி இருந்த மாதிரியும் வீடியோ போடுறாங்க. இது மக்களை எவ்வளோ ஒரு ஏமாற்றக்கூடிய விஷயன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது குறையாகவே நான் யாரையும் பேசலை, யாரையும் குறைய பேசி எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு இதில் வந்து 10 பைசா சம்பாதிக்கணுன்ற நோக்கமும் கிடையாது. என் பணத்தை நான் இழந்திருக்கிறேன், அதுக்கு நான் தீர்வு எடுக்கணும், தீர்வுக்கு தேடணும். அதுபோல் வந்துட்டு நடவடிக்கைன்றதில் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எம்ஸ்டார் சுரேஷ் அவர்கள் பேசுகிறதில் பார்த்தீங்கன்னா, இந்த லீடர் மேலன்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயமாக தெரியுது. ஏன்னா நானும் அதுதான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பாலா எப்படி வாழ்கிறாரு, கமலக்கண்ணன் எப்படி வாழ்கிறாருன்றதெல்லாம் எனக்கு இது கிடையாது. என் ஊரில் என்கிட்ட ஏஹெச்ன்னு ஒரு லீடர் இருந்து பணம் வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் எப்படி வாழ்கிறான், அவன் என்ன சொகுசில் இருக்கான், அவன் லைஃப் எப்படி இருக்குது, என் லைஃப் எப்படி இருக்குது, இந்த வேரியேஷன் மட்டும்தான் நான் பார்ப்பேன். அப்போ என் லைஃப் வந்துட்டு டெட் எண்டு 0ல் வந்து நிற்கிது, அவனுடைய லைஃப் 100% பிரைட்டாக போயிட்டுருக்கு. அப்போ அவன் வந்து
நான் பாதிக்கப்பட்ட மாதிரி அவன் லைஃப்பில் அவன் ஒரு வித தரப்பில் பாதிக்கப்படணும். அவன் அப்படி பாதிக்கப்படணும்னா அந்த ஏஹெச்ன்றவன் 200 கோடி ரூபா பிஸ்னஸ் எடுத்திருக்கிறான், கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கான். ஆனால் வெளி உலகத்தில் நான் வந்து பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேஷம் கட்டிட்டு நிறுவனத்தோடு சேர்ந்து சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறான், பிஸ்னஸ் எடுத்துகிட்டு இருக்கான், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் ஏகப்பட்ட பேருக்கு வந்துட்டு அந்த 3 சீட்டு போட்டு இந்த ஏமாத்தோனை பார்த்தீங்களா, சினிமா தேட்டருக்கு வாசலுக்கு முன்னாடி உள்ளே வெளியே வச்சு அந்த மாதிரி பாண்டு பணம் உள்ளே வெளியே போட்டு இப்படி பரட்டிக்கிட்டு இது பண்ணி ஏமாற்றி எப்படியோ ஒருத்தன் தலையில் கட்டி அவன் வந்துட்டு மொட்டை அடித்து திருப்பி அனுப்பிச்சிடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் 25 லட்ச ரூபா ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா ஒரு காரம், அப்போ 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா ஒரு பஸ்ஸு வாங்கி ஓட்டிக்கு லைனில் ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கார் வந்து 25 லட்ச ரூபா டார்கெட்டில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் எடுத்து முடிச்சு கொடுத்துட்டோன்னா ஒரு கார்னா அந்த பாண்டு கொடுக்குற பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கிட்ட பாண்டு கொடுக்குறவன்ட்ட எவ்வளோ இழப்பீடு ஆகும் அவன் தொகைன்றதை நீங்களே முடிவு பண்ணணும். அதனால் இது போல் விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி மாய வலையெல்லாம் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் மிகப்பெரிய அனுகரணம் பண்ணியிருக்கார். என்னென்னா, வழக்கில் எஃப்ஐஆரில் உள்ளே போயிட்டீங்க, சட்டம் தன் கடமையை செய்கின்ற மாதிரி சட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு இருக்குது. இவங்க வந்து இடி கிட்டேயும் யூஓடபிள்யூ கிட்டேயும் 7,000 கோடினாலும் 8,000 கோடி வரைக்கும் நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நான் எவ்வளோ லயபிலிட்டி வந்தாலும் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து டிரான்ஸ்பிட் கோர்ட் சட்டத்திட்டத்தின்படி உங்களுக்கு 100% செட்டில்மெண்ட் கிடைக்கிறதுடைய வாய்ப்பு 100% இருக்குது. அதை நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து இந்த அசட்டுகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாயமாக பண்ணியிருக்கிற சில விஷயங்கள் வந்து நான் தெளிவுபட வந்து அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா நம்ம ஒரே ட்ராக்கை மட்டும்தான் இப்போ பிடிச்சிருக்கிறோம் தெரியும், ஆனால் இவங்க 10 ட்ராக்கில் போயிருக்காங்க. நேஷ்னல் ஹைவே கிடையாது, இன்டர்நேஷ்னல் ரோடு மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ராக்கில் போன மாதிரி போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து சொத்துக்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து பினாமி சொத்துக்களாக இருக்குது. இது சுந்தர் தியாகராஜனுக்கு தெரியாதா? சுந்தர் தியாகராஜனுக்கு அது புரியாதா? எல்லாம் புரியும். ஆனால் நமக்கு 2 பிஸ்கட்னா அவனுக்கு 4 பிஸ்கட்டு தான் கிடைக்கும். அதுக்காக வந்து பொய் சொல்லிக்கிட்டு எஸ்ஓபி ஆகிடும். அதேமாரி வந்துட்டு எஸ்ஓபி ஆகிடும்ன்றது இல்லை, 25 வருஷம் கடப்புல போட்ட கலைமகள் சபா மாதிரின்ற கலைமகள் சபா வந்த காலம் என்ன, அன்னைய சூழ்நிலை என்ன, அன்னைக்கு மொபைலே இல்லை, பட்டன் ஃபோன் இல்லை கலைமகள் சபா இருந்த காலகட்டத்தில். இன்றைக்கி என்ன தட்டுனா என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்குது. ஏஐ வந்துடுச்சு, சாட்டிபிடி வந்துடுச்சு, எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி எங்கெங்கே எந்தெந்த அதாவது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு மட்டும் இஓடபிள்யூவில் கொடுத்துட்டா மட்டும் போதாது. இந்த இஓடபிள்யூ இருக்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை 10 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு சங்கத்து மூலயமா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி மேலே லெவலில் 10 டிபார்ட்மெண்ட்டில் இந்த பெட்டிஷனை கொடுங்க. இந்த இஓடபிள்யூ எப்படி செயல்படுதுன்னு நான் பார்க்குறேன். அப்படியே போகிற போக்கில் வந்து அவன் காசை வாங்கிட்டான், இவன் காசை வாங்கிட்டான், இவன் சொத்து வாங்கிட்டான், அவன் ஊட கட்டிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், இப்படியே புகைச்சலை பண்ணி விட்டுட்டு மக்கள் மத்தியில் மனதை குழப்ப விட்டுட்டு எதையாவது ஒன்று பண்ணி எப்படியாவது அவங்கள வந்து சீரழிச்சணுன்றது ஒரு சில சங்கங்களுடைய நோக்கமாக செயல்பட்டு இருக்குது. ஆகையால் மக்கள் எல்லாருமே முதலீட்டாளர் எல்லாருமே நல்ல ஒரு தீர்வாக நல்ல ஒரு விஷயங்களாக கோர்ட்டுடைய மூமெண்ட்டு போயிட்டுருக்குது. அதை ஸ்பீடப் பண்ணுறதும் இது வந்து ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோ, இது ஸ்பீடே கிடையாது. ஆனால் இதை ஸ்பீட் பண்ணோன்னா எல்லா சங்கங்களும் இணைஞ்சி எல்லா சங்கங்களும் ஒவ்வொரு இயரிங்க்கும் உள்ளே வரணும், வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணால் நம்ம சீக்கிரம் தீர்வு தேடி போயிடலாம். நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல விஷயங்களாக கால மாற்றம், நேரங்கள் நல்லா இருக்குது, அரசியல் மாற்றம் வந்திருக்கு, மிகப்பெரிய அதாவது வந்து மாற்றம். இது நேர்மைன்ற ஒரு இது காமராஜர் அரசியலை கொடுப்பன்ற ஒரு வாக்குறுதியோட இந்த அரசாங்கம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த குறுகிய காலத்துக்குள்ளே நம்ம முதல்வரை சந்தித்து மனுக்கள் கொடுத்து பல விஷயங்களை எடுத்து நடத்தணும். அதுக்கு ட்ராக்கு நமக்கு நல்லாவே தெரியும், எந்த மாதிரி போனால் எப்படி நம்ம ஜெயிக்கலான்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பியும் சொல்கிறேன்,
மிகப்பெரிய ஸ்கேமான வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஸ்கேமு. அதில் நான் பணம் போட்டு ஏமாந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்டராக வந்துட்டு சி. அன்புநாயகன்ற என் பேர் தான் அந்த எஃப்ஐஆரில் வந்தது. கோயம்புத்தூர் இஓடபிள்யூவில் போயிட்டு என்கொயரி பண்ணி பார்த்துங்க. அதை நான் எஃப்ஐஆர் போட வச்சு அந்த எஃப்ஐஆர் போட்ட ஒரு சூழ்நிலை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட ஸ்டேஜுக்கு போகும்பொழுது என் ஊரை தேடி வந்து நெய்வேலியில் கேம்ப் போட்டு உக்காந்து ஒரு வாரம் கணக்கு வழக்கு பார்த்து 4.5 கோடியை செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த நிறுவனம் போச்சு. அது எதில் கொடுத்தான்? அக்கௌண்ட்டு வழியில் கொடுத்தான். அதுபோல் வந்து காசை வாங்கிறதுக்கு நம்மளால் நிறைய செயல்பாடுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது, செய்யணும். அதனால் நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி நல்ல ஒரு தீர்வுக்கு நல்ல ஒரு இதுக்கு வாங்க. சங்கங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒத்துழைப்போடு இருங்க. அடுத்த நடவடிக்கைகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நம்ம கொஞ்சம் தீவிரப்படுத்தி செயல்படுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். இத்துடன் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.